அதிமுக பல இடங்களில் தற்பொழுது பின்னடைவில் இருப்பது அதிமுக தொண்டர்களுக்கு பெருமளவு சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது திமுக பெரும்பாலான இடங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முன்னிலையும் வகித்து வருகிறது. அப்படித்தான் கோவையை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் முன்னிலை வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது பாஜக 2வது இடத்திலும் திமுக 1வது இடத்திலும் கோவை தொகுதியை பொறுத்தவரை இருந்து வருகிறது. எனவே அண்ணாமலை அவர்களின் பின்னடைவு பாஜக தொண்டர்களுக்கு சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மற்றொரு பக்கம் கோவை தொகுதியை பொறுத்தவரை திமுக மற்றும் பாஜகவினிடையே பெருமளவு போட்டியும் நிலவி வருகிறது. அதற்கு அடுத்த பட்சமாக தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை பாமக வேட்பாளரான சௌமியா அன்புமணியும் முன்னிலையும் வகித்து வருகிறார். எனவே பாமக தொண்டர்கள் பலரும் மகிழ்ச்சியிலும் இருந்து வருகின்றனர். மற்றொரு பக்கம் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார். அவரை எதிர்த்து தேமுதிக சார்பாக விஜய பிரபாகரன் அவர்களும் போட்டியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை விஜய பிரபாகரன் அவர்கள் முன்னிலையும் வகித்து வருகிறார். எனவே விஜயகாந்த் அவருடைய மறைவிற்கு பிறகு தற்பொழுது விஜய பிரபாகரன் அவர்கள் சந்தித்த முதல் தேர்தலிலே வெற்றி பெறுவாரா என்று தேமுதிக தொண்டர்கள் சார்பாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது.